ஆதனூர் குமாரமங்கலம் நாங்கள் இருக்கும்போதே 95% முடிஞ்சது. கடந்த கால ஆட்சியிலே அதில் ஏதோ குளறுபடியின் காரணமாக அப்படி நிற்குது. அதையும் தீர்த்து இந்த கொள்ளிட ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலம் அந்த தடுப்பணை 2 தடுப்பணையும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்கிறேன். இது கூட நதிகள் இணைப்புக்கு 5000 கோடி கொடுக்கணும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. நேற்றைய தினம் இங்கே கூட காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்துக்கு சொன்னீங்க. அதுக்கு 150 கோடி இன்றைக்கு அதுக்கு விரிவான திட்ட அறிக்கைன்னு சொன்னீங்க. அது தவறு. ஏற்கனவே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துட்டது. ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இதற்கு சுமார் 14,000 கோடி நிதி தேவைப்படும் என்றும் அதுக்கு நிதி ஆதாரம் செயல்படுத்தப்பட்ட முழுக்க மாநில நிதியே செலவழிக்கப்படும் என்று அந்த திட்டத்துடைய நோக்கம். அந்த திட்டம் நானே நேரடியாக போய் துவக்கி வச்சேன். கிட்டத்தட்ட ரெண்டா பிரிச்சு 700 கோடி டெண்டர் வச்சோம். சிவகங்கை வரை நில எடுப்பு பணி முடிஞ்சது. அவை இதற்கு 150 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க. நீங்க நதிகள் இணைப்புக்காக 5000 கோடி ஒதுக்கப்படும் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதனால இந்த ஆண்டு இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு 2000 கோடி ஒதுக்குங்க. ஏன்னா இந்த 5 மாவட்ட மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த 5 மாவட்டம் வறட்சியான மாவட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற மாயனூர் கட்டளை தடுப்பணையிலிருந்து திருப்பி விடப்பட்டு தினந்தோறும் 6000 கனஅடி இந்த கால்வாயின் மூலமாக 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கும் தேவையான நிதியை நிதி அமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர்களும் ஒதுக்க வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் வலுவான அமைச்சர். ஆகவே இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதேபோல தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் போய் கலக்குது, கடல்ல போய் கலக்குது. ஆகவே அந்த திட்டத்தையும் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும். அதுபோல கடலோர பகுதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேக் வாட்டர் அந்த உப்பு நீர் விவசாயிகளுக்கெல்லாம் பாதிக்கிறது. ரெகுலேட்டர் அமைச்சோம். எந்தெந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கணுமோ அங்க ரெகுலேட்டர் அமைக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட கோவம் அடையார் மேம்பாடு ஏற்கனவே செயல்பாட்டு இருக்குது. அதுக்கு ஆய்வு பணி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதையும் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். கோதாவரி காவிரி இணைப்பு இதை நீங்களும் அறிவிச்சிருக்கிறீங்க. நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம். அண்டை மாநிலத்தை நீருக்காக அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிறோம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினா கிட்டத்தட்ட 120 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பல முயற்சி எடுத்தோம். பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அவர்களும் ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன் பொருட்டு இங்கே ஆந்திரா கிட்டத்தட்ட தெலுங்கானா மாநிலம் ஆந்திரா மாநிலம் வழியாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டாட முடியும். அதனால அங்க இருக்கின்ற தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அப்பொழுது இருந்த எங்களுடைய அமைச்சரை அனுப்பி அவருடைய சம்மதத்தை பெற்றோம். ஆந்திராவில் இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் வழியாக இந்த நீர் வருவதற்கு சம்மதத்தை பெற்றோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அது அப்படியே நின்று போய்விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஆட்சியிலே கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமரும் உறுதியளித்திருக்கிறாங்க. அண்டை மாநிலமான தெலுங்கானா ஆந்திரா ரெண்டுமே நமக்கு உதவி செய்வதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மள தென் மாநிலத்தை சேர்ந்த தென் மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படுத்திருக்கிறோம். அதே போல 7 சட்டக்கல்லூரியை கொண்டாந்திருக்கிறோம். அந்த 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 6 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி அதிகமான கல்லூரி திறந்தின் விளைவுதான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் பெற்றோம். 2030 உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த 2019-20 இலக்கை அடைந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல மடிக்கணினி 50,32,000 பேருக்கு 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். அதெல்லாம் அறிவுபூர்வமான கல்வி நம்ம மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் கொடுத்தோம். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் மூலம் மற்றும் முறை அதுக்கு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம்.
குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம், விவசாயிகளுடைய கனவு திட்டம். கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரிகள் இருக்குது. ஊராட்சி தொழில் வருது. அதுல ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயிகள் அந்த வண்டல் மலை இலவசமாக பயன்படுத்தினார்கள். அதே போல பொதுப்பணித்துறையில சுமார் 6,000 ஏரிகள் இன்றைக்கு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். ஒன்று ஏரி ஆழமாச்சு, இன்னொன்று விவசாயிகள் அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்து. அதனால் நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். எஞ்சிய 8,000 பொதுப்பணித்துறை ஏரிகளும் நீங்க தூர்வார வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட விவசாயிகள் பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இப்போ மும்முனை மின்சாரம் 16 மணி நேரம் கொடுப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவை அதை 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு தங்குதடையில்லாத மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்று சொல்லணுன்றாங்க உங்களுக்கு. நீ பேசு. சரி. தமிழ்நாட்டில் காவேரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை மேம்படுத்தி அவற்றை மாசுகளில் இருந்து மீட்டு எடுப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை 12 மாவட்டங்களில் மொத்தம் 1306 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டு முதற்கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறுவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஆறுகள் பாதுகாப்பு இயக்க அலுவலகம் இத்திட்டத்துக்கு ரூபாய் 934 கோடி மதிப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு 60-40 ஆகும். மத்திய அரசின் பங்களிப்பு 560.58 கோடி, மாநில அரசின் பங்களிப்பு 373.72 கோடி. மேலும் 15 ஆண்டுகளுக்கான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிக்கான செலவு ரூபாய் 377.98 கோடி மாநில அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே திட்டத்துக்கான மொத்த மதிப்பீட்டு தொகை ரூபாய் 1312.28 கோடி. இது அரசின் பரிசீலனையில் உள்ளது. மேலும் 2ஆம் கட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே நடந்தாய் வாழிய காவேரி திட்டத்தின் அனைத்து கூறுகளும் துறை அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் கலந்து பேசி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விபரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 6 மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை அதிமுக அரசு கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை 6 புதிய தோற்றுவித்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது விமான விரிவாக்கம், அதில் பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், ஒசூர். ஏன்னா இந்த விமான விரிவாக்கம் அதிகமாக தான் தொழில் பொருளாதார விமான விரிவாக்கத்துக்கு நிலத்தை எடுப்பு பண்ணி கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு அண்டை மாநிலம் ஆந்திரா, கர்நாடகப்படலாம் சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் நம்ம அமைக்கவில்லை என்று அரசு தெரிவித்து விட்டது. பரந்தூர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அப்பதான் தொழில் வளம் பெருகும். அதனால வறட்சியான பகுதியை பார்வையிட்டு அங்கே ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கு அண்மையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களில் போய் பார்வையிட்டார். அப்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கொடுங்கோயில் போய் பார்த்தார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய அரசு கட்டி முடிக்கப்பட்டு நானே போய் திறந்தேன். கடல்நிலை நீரை குடிநீராக்கும் திட்டம் நெம்மேலியில் அது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு திட்டத்திற்கு இந்தியாவிலேயே 63,000 கோடி பெற்று அனுமதி பெற்ற ஒரே